அன்பர்களே, இப்போ நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். பங்குனி மாதம் 15 மார்ச் 2025 இருந்து ஆரம்பிச்சு 13 ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்கு. நம்ம பங்குனி மாசத்துக்கு இப்போ மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒரு ராசியா பார்க்கலாம். இப்போ சரி, முதல்ல மேஷ ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். இப்போ மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல கேது. சரி, இப்ப பலன் என்னதுன்னா, மேஷராசிக்கு தந்தையால் அனுகூலம், பணவரவு உண்டு, அதிர்ஷ்டம் பெருகும், தன வரவு அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், திடீர் பிரச்சனைகள் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் உத்தியோகம் நல்லா இருக்கு, தொழில் செய்பவருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கு. அப்புறம் மாத பிற்பகுதியில 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் உத்தியோகம் மூலம் பணவரவு வரும். அப்புறம் உத்தியோகம் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் சுப செலவு செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் வெளிநாடு முயற்சி செய்பவருக்கு வெளிநாடு செல்லலாம். அப்புறம் இந்த மாசம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சலும் கொஞ்சம் அதிகரிக்கும். சரி, இப்ப பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அப்புறம் ஏழைக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யணும். அப்புறம் காக்காக்கு அன்னமிடணும். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். சரி, இப்ப அடுத்து ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 10ல சனி, அப்புறம் ராசியிலேயே குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல கேது. இப்ப இதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த மாசம் லாபங்கள் அதிகரிக்கும். வராது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அந்த பணம் கைக்கு வரும். அப்புறம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அப்புறம் சம்பள உயர்வு வரும். பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கும். அப்புறம் உத்தியோகத்துல உங்களுக்கு மரியாதை இருக்கும், மேலதிகாரியோடைய ஆதரவு இருக்கும். அப்புறம் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. அப்புறம் புதிய வீடு வாங்கும் பாக்கியங்கள் கிடைக்கும். அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கு, பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அப்புறம் வழக்கு ஏதாவது இருந்தா அதுல வெற்றி கிடைக்கும். சரி, இப்ப நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு சிறந்த பரிகாரம். அதுக்கப்புறமே பசுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. முடிஞ்சுன்னா இந்த மாதிரி கோசாலா அங்க அதுக்கெல்லாம் டொனேஷன் கொடுங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்ததாவது நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி. இப்ப மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு, ராசியில செவ்வாய், 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இப்ப மிதுன ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சுப செலவுகள் அதிகரிக்கும். அப்புறம் உத்தியோகத்திலையும் மேலதிகாரியினுடைய பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் செய்பவருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும். அப்புறம் கோபம் அதிகரிக்கும், அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். அப்புறம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அப்புறம் சிலருக்கு வாகனம் பழுதாகலாம், அதனால சர்வீஸ் கொடுக்கறதுலாம் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் சகோதர சகோதரிகள் மூலமா நன்மை உண்டாகும். அப்புறம் பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பெருமாள் கோயில் வழிபாடு, பெருமாள் வழிபாடு நல்ல பரிகாரம் உங்களுக்கு. அப்புறம் ஏழை மாணவ மாணவிக்கு கல்விக்கு உதவுதல், இந்த மாதிரி நோட்டு புக்கு, பேனா, பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்ப அடுத்ததாவது நம்ம பார்க்க போற ராசி வந்து கடகராசி. இப்ப கடகராசிக்கு வந்து உங்களுக்கு 3ல வந்து கேது, 8ல சனி, 9ல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய். சரி, இப்ப கடகராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டம சனி வந்து இந்த மாசம் வந்து விலகுது. இது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும், அதிர்ஷ்டங்கள் வந்து அதிகரிக்கும். அப்புறம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அப்புறம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம். அப்புறம் தைரியம், தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் வந்து இருக்கும். பண வரவு வந்து திருப்திகரமாக இருக்கும். அப்புறம் வந்து உத்தியோகத்துல வந்து உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படலாம், அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் தொழில் செய்பவருக்கு வந்து மாத பிற்பகுதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்புறம் பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கும். சிலருக்கு வந்து புதிய வீடு வாங்கும் பாக்கியம் வந்து இருக்கும். சரி, இப்ப வந்து கடகராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு, அப்புறம் வந்து அன்னதானம் வந்து கொடுக்கறது வந்து நல்ல பரிகாரம், அப்புறம் வந்து தாயாருக்கு உதவி செய்தல், இதெல்லாம் வந்து கடகராசிக்கு இந்த மாதம் பரிகாரம். சரி, ஓகே. அப்புறம் இப்ப சிம்ம ராசிக்கு பலன் பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சனி, அப்புறம் 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 10ல குரு, 11ல செவ்வாய். இப்ப வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து மாத பிற்பகுதியில வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாத பிற்பகுதியில ஒரு 5 கிரகம் வந்துடும். இதனால வந்து என்னன்னா, நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த மாசம். அப்புறம் பிரச்சனைகள் வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌனமாவே இருங்க. உத்தியோகத்துல வந்து மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். சக ஊழியர்களால் பிரச்சனை வரும். வேலை சுமை வந்து அதிகரிக்கும். சரி, இப்ப இதெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் வந்து அதிகரிக்கும். அதனால வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிரச்சனைகளை வந்து சமாளிப்பீங்க இந்த மாசம். அப்புறம் தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, தாயின் ஆரோக்கியமும் நல்லா இருக்கு. பிள்ளைகள் வந்து கல்வியில வந்து நல்ல முன்னேற்றமா இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு இந்த மாசம் வந்து பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து காக்காக்கு வந்து காக்காக்கு அன்னம் கொடுங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல பரிகாரம். அப்புறம் வந்து சிவன் வழிபாடு வந்து நல்ல பரிகாரம் உங்களுக்கு. சரி, நன்றி. அப்புறம் இப்ப வந்து கன்னி ராசிக்கு பார்க்கலாம். இப்ப கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியிலேயே கேது, 6ஆம் இடத்துல வந்து சனி, 7ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 9ஆம் இடத்துல குரு, 10ல வந்து செவ்வாய். இப்போ பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி இடையே வந்து அன்பு வந்து அதிகரிக்கும் இந்த மாசம். அப்புறம் உத்தியோகத்துல வந்து பதவி உயர்வு வரும், பாராட்டுக்கள் அதிகரிக்கும், நிர்வாக திறன் வந்து அதிகரிக்கும். தொழில் செய்பவருக்கும் மேன்மை ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் இந்த மாசம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அப்புறம் வீடு வாங்கும் பாக்கியம் வந்து ஏற்படும்.
சரி, இப்போ உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசம் பெருமாள் வழிபாடு வந்து நல்ல பரிகாரம். அப்புறம் விநாயகர் வழிபாடு நல்ல பரிகாரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழை பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு உதவி செய்தல், அப்புறம் ஏழை மாணவியின் கல்விக்கு உதவி செய்தல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பரிகாரம். நான் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். சரி, இப்ப அடுத்ததா பார்க்க போற ராசி வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி, 6ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல கேது. சரி, இப்ப உங்களுக்கு இதுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை தேடுபவருக்கு புதிய வேலை கிடைக்கும். போட்டி தேர்வில் பங்கேற்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம், அதனால விட்டு கொடுத்து போங்க. ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். மனைவியின் மூலம் அதிர்ஷ்டம் வரும். இப்ப கணவன் அல்லது மனைவி வந்து வேலைக்கு போறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். அப்புறம் நெருங்கிய உறவினர் அக்கம் பக்கத்து வீட்டார் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம், அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரி, இப்ப வந்து துலாம் ராசிக்கு வந்து பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு நல்ல பரிகாரம். அதுக்கப்புறமும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்துவாங்க, நல்லா இருப்பீங்க. சரி, இப்ப அடுத்ததா பார்க்க போற ராசி வந்து விருச்சக ராசி. இப்ப விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனி, 5ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல கேது. இப்ப இதுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் காதல் திருமணம் ஏற்படும். உடன் வேலை செய்யும் சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்புறம் வந்து வண்டி வாகனம் இயக்கும் போது மெதுவாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து ராசிநாதனே வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போயிருக்காரு, ரொம்ப கவனமா இருங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாராட்டு பரிசு கிடைக்கும். அப்புறம் சிலர் வந்து சுற்றுலாக்கா வேண்டி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி வந்து தங்களின் வசதிக்கு ஏற்ப போயிட்டு வருவாங்க. அப்புறம் கல்வியில் நாட்டம் விருப்பம் அதிகரிக்கும். சரி, இப்ப வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து இந்த மாசம் வந்து நீங்க குருவை தான் பிடிச்சுக்கணும். ஏன்னா வந்து ராசிநாதன் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்துல மறைகிறதுனால நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு வந்து உங்களுக்கு சிறந்தது. சாய்பாபா, ராகவேந்திரா அந்த மாதிரி குரு வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் வந்து பறவைக்கு வந்து உப்பு கடலை போட்டுட்டு வாங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்தது பார்க்க வேண்டிய ராசி வந்து தனுசு ராசி. இப்ப வந்து தனுசு ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 6ஆம் இடத்துல குரு, 7ல செவ்வாய், 10ல கேது. இப்போ தனுசு ராசிக்கு வந்து உத்தியோகம் வந்து நல்லா இருக்கு. புதிய வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே வந்து சண்டை, முரண்பாடு, வாக்குவாதம் ஏற்படலாம், அதனால விட்டு கொடுத்து போவது நன்மை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அப்புறம் வந்து சிலர் வந்து புதிய வாகனம் வாங்குவீர்கள். சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள் சேரும். சிலர் வந்து புதிய வீட்டுல வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வசதிக்கு ஏற்ப பொருட்கள் வந்து வாங்குவீங்க. அப்புறம் வந்து கேட்ட இடத்துல வந்து கடன் கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாம், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாசம். உங்களுக்கு இந்த மாசம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது.
அப்புறம் வந்து பறவைக்கு வந்து நீங்க வந்து உப்பு கடலை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வாங்க. சரி, அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து மகர ராசி. இப்போ மகர ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல கேது. இப்ப வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ அருள் அதிகரிக்கும். சிலர் வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அப்புறம் எடுத்து வைக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். பொன், நகை, ஆபரணங்கள் வாங்கி அணிவீர்கள். சிலர் வந்து தங்கம் வந்து வாங்குவீங்க. அப்புறம் வந்து வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த மாதிரி துறையில இருப்பவர்கள் வந்து இலக்கை வந்து அடைவீர்கள். அப்புறம் விளையாட்டுத்துறை, கலைத்துறையில இருப்பவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு வந்து வரும். அப்புறம் வந்து சிலர் வந்து வீடு கட்டுறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டி வரும். அப்புறம் வந்து எதிரிகள் வந்து உங்களை கண்டு அஞ்சுவார்கள். உத்தியோகத்தில வந்து உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். சரி, இப்ப மகர ராசிக்கு வந்து பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வழிபாடு, அப்புறம் வந்து காக்காக்கு வந்து அன்னம் கொடுத்துட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்ப அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து கும்பராசி. இப்ப கும்பராசிக்கு வந்து சனி வந்து ஜென்மத்துல இருக்கு. சுக்கிரன், புதன், சூரியன், ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. அப்புறம் வந்து 4ஆம் இடத்துல வந்து குரு, 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய், 8ஆம் இடத்துல வந்து கேது. இப்ப வந்து கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம சனி வந்து இந்த மாசம் விலகுது. அதனால உடல் ஆரோக்கியம் வந்து மாத பிற்பகுதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும். சில பேருக்கு வந்து சம்பள உயர்வு வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, அப்புறம் வந்து இந்த கட்டிடம், இந்த மாதிரி துறையில் கட்டிடம் கட்டுறது, இந்த மாதிரி துறையில இருப்பவங்களுக்கும் பண வரவு வந்து அது ரொம்ப அதிகரிக்கும். பில்டர்ஸ்க்குலாம் வந்து பண லாபம் அதிகரிக்கும். அப்புறம் வந்து மாணவர்களுக்கும் கல்வியில வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். அப்புறம் வந்து பிள்ளைகள் வந்து பிடிவாதமா இருப்பாங்க. அப்புறம் காதலர்களுக்கு இடையே சண்டை, வாக்குவாதம் உண்டாகும், பிரிவு உண்டாகும். உத்தியோகம் வந்து சுமாரா இருக்கு, அதுல வந்து குறை எதுவும் இல்லை. அப்புறம் வந்து வெளிநாட்டு செல்லுறதுக்கு வந்து விசா வந்து கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்துல வந்து வேலை சுமை வந்து அந்த அளவுக்கு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும். சிலர் வந்து புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய வீடு, சொத்து இந்த மாதிரிலாம் வந்து வாங்கலாம் இந்த மாசம். சரி, என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். காக்காக்கும் அன்னம் விட்டுட்டு வாங்க. சரி, இப்ப அடுத்ததாவது பார்க்க போற ராசி வந்து மீன ராசி. இப்ப மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேயே வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ல கேது, 12ஆம் இடத்துல சனி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து மாத பிற்பகுதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனி வந்து தொடங்கும். அப்புறம் ராசியிலேயே வந்து உங்களுக்கு வந்து 5 கிரகம் இருக்கு. நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமா இருக்கணும். அப்புறம் வந்து உத்தியோகத்துல வந்து வேலை சுமை வந்து அதிகரிக்கும். பயணங்கள், அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து சொத்து, மனை, பூமி, அதாவது லேண்ட், இது வந்து வாங்குறக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லா இருக்கு.
அதனால சில பிரச்சனைகள், அவமானங்களை வந்து சந்திக்க நேரிடலாம். அதனால வந்து ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் வந்து தங்க நகை, ஆபரணம் இதெல்லாம் வாங்கி வந்து அணியும் பாக்கியமும் இருக்கு. அப்புறம் வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு சிலர் வந்து சென்று வருவீர்கள். அப்புறம் உறவினர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் சகோதரருடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு நல்ல பரிகாரம். அதுக்கப்புறம் வந்து குருமார்கள் வழிபாடும் நல்ல பரிகாரம். சாய்பாபா, ராகவேந்திரா, தட்சிணாமூர்த்தி இவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு வருகிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பரிகாரம். அப்புறம் வந்து முடிஞ்சனா குளத்துல இருக்கக்கூடிய மீனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உணவு முடிஞ்சா போடுங்க. சரி, ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன்.